வணக்கம். இது உங்கள் தாத்தா ராமசுப்பு. உலக பொதுமறை திருக்குறளை நான் புரிந்து கொண்ட மட்டில் சிறு கதைகள் மூலம் சொல்லும் முயற்சி இது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். அழகிய சோழாந்தூர் கிராமத்தின் எல்லையில் உள்ள ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழ் பஞ்சாயத்து கூடுகிறது. ஊர் பெரியவரான குணசேகரன் மக்கள் முன்னிலையில் கவலையுடன் வீற்றிருக்கிறார். கிராமத்து இளைஞனான இளங்கோவன் அவரிடம் வந்து அண்டை கிராமத்துக்காரர்கள் தங்கள் நில எல்லையை ஆக்கிரமிப்பது பற்றி பேசுகிறான். குணசேகரனும் இளங்கோவனும் கிராமத்து வரைபடத்தை ஒரு மர மேஜை மீது விரித்து வைத்து பார்க்கிறார்கள். அந்த வரைபடத்தில் பக்கத்து கிராமமான மங்களபுரத்தின் எல்லைகள் தெளிவாக குறிக்கப்பட்டுள்ளன. மங்களபுரம் மிகவும் சிறிய கிராமம் என்றும் அவர்களிடம் பெரிய ஆயுதங்களோ வீரர்களோ இல்லை என்றும் இளங்கோவன் விவரிக்கிறான். இளங்கோவன் தன் நண்பர்களிடம் மங்களபுரத்தை உடனே தாக்கி நம் நிலத்தை மீட்க வேண்டும் என்று ஆக்ரோஷமாக பேசுகிறான். ஆனால் அனுபவமிக்க குணசேகரன் கையை உயர்த்தி அவனை தடுத்து பொறுமையாக இருக்குமாறு அறிவுறுத்துகிறார். எதிரிகள் பலமற்றவர்களாக இருந்தாலும் அவர்கள் பகுதிக்குள் நுழைவது எளிதல்ல என்று அவர் எச்சரிக்கிறார். இளங்கோவன் குணசேகரனின் பேச்சை கேட்காமல் தன் ஆதரவாளர்களுடன் ஒரு தனி அறையில் ரகசியமாக திட்டம் தீட்டுகிறான். அவர்கள் மங்களபுரத்தின் புவியியல் அமைப்பை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் அலட்சியமாக சிரிக்கிறார்கள். எப்படியாவது நாளை அதிகாலையிலேயே அங்கு சென்று நிலத்தை கைப்பற்ற வேண்டும் என்று அவர்கள் துணிகிறார்கள். அடுத்த நாள் அதிகாலை பொழுதில் இளங்கோவனும் அவனது 10 நண்பர்களும் கைகளில் தடிகளுடன் மங்களபுரத்தை நோக்கி புறப்படுகிறார்கள். சூரியன் மெல்ல உதயமாகும் அந்த வேளையில் அவர்கள் மிகுந்த உத்வேகத்துடன் நடக்கிறார்கள். குணசேகரன் தூரத்திலிருந்து அவர்களை வருத்தத்துடன் பார்த்து கொண்டு நிற்கிறார். மங்களபுரத்தின் எல்லையை அவர்கள் நெருங்கும்போது அந்த ஊரின் நுழைவாயில் மிகவும் குறுகிய பாதையாக இருப்பதை இளங்கோவன் காண்கிறான். அந்த பாதை இருபுறமும் அடர்ந்த முள் புதர்களாலும் சதுப்பு நிலத்தாலும் சூழப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அரண் என்று எதுவும் அந்த ஊருக்கு இல்லை என்றாலும் இயற்கை அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. மங்களபுரத்தின் முக்கிய தலைவரான வேதாசலம் தன் ஊர் எல்லையில் காவல் காக்கும் இருவரிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். மங்களபுரத்து மக்கள் எண்ணிக்கையில் குறைந்தவர்களாகவும் எளிய ஆடைகளை அணிந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் சொந்த நிலத்தின் ஒவ்வொரு பாதையையும் நுணுக்கமாக புரிந்து வைத்துள்ளனர். இளங்கோவனும் அவனது ஆட்களும் அலட்சியமாக அந்த சதுப்பு நிலப்பகுதிக்குள் நுழைய முயல்கிறார்கள். முதல் சில அடிகளிலேயே இளங்கோவனின் நண்பர்கள் இருவர் சேற்றில் ஆழமாக கால் சிக்கித் தவிக்கிறார்கள். அந்த இடத்தின் தன்மை தெரியாமல் வந்ததால் அவர்கள் முன்னேற முடியாமல் தடுமாறுகிறார்கள். அதே நேரத்தில் முள்புதர்களுக்கு பின்னால் மறைந்திருந்த மங்களபுரத்து மக்கள் திடீரென சத்தம் எழுப்புகிறார்கள். வேதாசலம் ஒரு உயரமான பாறையின் மேல் நின்று கொண்டு இளங்கோவனின் குழுவை கூர்ந்து கவனிக்கிறார். அவர்கள் எந்த ஆயுதமும் இன்றி வெறும் கற்களையும் கவன்களையும் கைகளில் வைத்துள்ளனர். இளங்கோவன் தன் ஆட்களை முன்னோக்கிச் செல்லுமாறு சத்தமிட்டு கட்டளையிடுகிறான். ஆனால் மங்களபுரத்து மக்கள் தங்களுக்கு சாதகமான திசையிலிருந்து கற்களை வீசத் தொடங்குகிறார்கள். அந்த பகுதி முழுவதும் மேடு பள்ளங்களாக இருப்பதால் இளங்கோவனின் ஆட்களால் நிலைகுலைந்து ஓட மட்டுமே முடிகிறது. ஒரு பெரிய மரத்தின் பின்னால் மறைந்து கொள்ள இளங்கோவன் ஓடுகிறான். ஆனால் அங்கிருந்த தேன்கூடு ஒன்று கலைந்து விடுகிறது. மங்களபுரத்து மக்களுக்கு அந்த மரங்களில் எங்கு தேன்கூடுகள் உள்ளன என்பது நன்றாக தெரியும் என்பதால் அவர்கள் அந்த பக்கமே வரவில்லை. இளங்கோவன் தேனீக்களிடம் கடிபட்டு அவதிப்படுகிறான். மங்களபுரத்து மக்கள் தங்கள் வீடுகளின் கூரைகள் மீதும் மரக்கிளைகள் மீதும் ஏறி நின்று கொண்டு சுலபமாக தாக்குதல் நடத்துகிறார்கள். அவர்களிடம் பெரிய கோட்டைகளோ மதில் சுவர்களோ இல்லை. ஆயினும் அவர்களின் சொந்த இருப்பிடமே அவர்களுக்கு ஒரு பெரிய அரணாக மாறி பகைவர்களை திணறடிக்கிறது. இளங்கோவனின் நண்பர்கள் அனைவரும் அடிதாங்க முடியாமலும் சேற்றில் நடக்க முடியாமலும் பின்வாங்கத் தொடங்குகிறார்கள். எளிய மனிதர்களிடம் தாங்கள் தோற்றுப் போவதை இளங்கோவனால் நம்ப முடியாமல் அதிர்ச்சியோடு பார்க்கிறான். அவனது கர்வமும் அலட்சியமும் அந்த இடத்தில் முற்றிலும் உடைகிறது. வேதாசலம் சத்தமாக எச்சரிக்கை விடுத்து, எங்கள் நிலத்தை விட்டு ஓடிவிடுங்கள் என்று இளங்கோவனை பார்த்து கூறுகிறார். மங்களபுரத்து மக்களின் ஒற்றுமையும் தங்கள் நிலத்தை பற்றிய அறிவும்
அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பலம் என்பதை இளங்கோவன் உணர்கிறான். அவன் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு பின்வாங்கச் செய்கை செய்கிறான். இளங்கோவனும் அவனது ஆட்களும் உடம்பெல்லாம் சேரும் காயங்களுமாக தங்கள் சோழாந்தூர் கிராமத்திற்கு திரும்பி ஓடுகிறார்கள். அவர்கள் ஓடுவதை மங்களபுரத்து மக்கள் அமைதியாக பார்த்து கொண்டு நிற்கிறார்கள். அவர்கள் எல்லை தாண்டி யாரையும் துரத்திச் சென்று தாக்கவில்லை. சோழாந்தூர் கிராமத்து ஆலமரத்தடிக்கு இளங்கோவன் தலைகுனிந்தபடி வந்து சேர்கிறான். அங்கு அவனுக்காக காத்து கொண்டிருந்த குணசேகரன் காயமடைந்த இளைஞர்களுக்கு முதல் உதவி செய்ய ஏற்பாடு செய்கிறார். இளங்கோவன் முகத்தில் மிகுந்த வெட்கமும் வருத்தமும் தெரிகிறது. இளங்கோவன் குணசேகரனின் கால்களில் விழுந்து தன் அலட்சிய போக்கிற்காக மன்னிப்பு கேட்கிறான். குணசேகரன் அவனை தோளோடு தூக்கி நிறுத்தி ஆறுதல் கூறுகிறார். எத்திரி எளியவன் என்று நினைத்து அவனுடைய சொந்த இடத்திற்குச் சென்று போரிடுவது எவ்வளவு முட்டாள்தனம் என்பதை புரிந்து கொண்டாயா என்று கேட்கிறார். குணசேகரன் ஒரு ஓலைச்சுவடியை எடுத்து அதில் உள்ள திருவள்ளுவரின் குறளை இளங்கோவனுக்கு வாசித்துக் காட்டுகிறார். சிறை நலனும் சீரும் இளரனினும் மாந்தர் ஒரே நிலத்தோடு ஒட்டல் அரிது என்ற வரிகளை அவர் நிதானமாக விளக்குகிறார். இளங்கோவன் அந்த குறளின் ஆழமான பொருளை தன் அனுபவத்தின் மூலம் முழுமையாக உணர்கிறான். இளங்கோவன் இனிமேல் எந்தவொரு செயலிலும் அவசரப்படாமல் விவேகத்துடன் செயல்படுவதாக குணசேகரனிடம் உறுதியளிக்கிறான். கிராமத்து மக்களும் ஒற்றுமையே முதன்மையான பலம் என்பதை உணர்ந்து கொள்கிறார்கள். சோழாந்தூர் கிராமத்தில் மீண்டும் அமைதியும் புரிதலும் நிலவுகிறது. இளங்கோவனும் குணசேகரனும் மங்களபுரத்து எல்லைக்குச் சென்று வேதாசலத்தை சந்தித்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். இரு கிராமத்து தலைவர்களும் கைகுலுக்கி எல்லை பிரச்சனையை சுமூகமாக தீர்த்துக் கொள்கிறார்கள். பின்னணியில் இயற்கை எழில் கொஞ்சம் கிராமிய சூழல் அழகாக காட்சி அளிக்கிறது. நாளை சந்திப்போம். இன்று விடை பெறுகிறேன். நன்றி.